யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியில் இருக்கோம் காய்ஸ். இப்போ எனக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு ராபர்ட்சன் வண்டி தெரியுது இல்லையா? ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 நாள் டூர் போட்டிருக்கோம் ஃபேமிலியோட. ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். இங்கேருந்து ஒரு 6 நாள் கொஞ்சம் எல்லாருக்குமே ஃபீவரிஷ், ஆனால் அப்படி இருந்துமே மறுபடியும் சரி ஓகே ஃபேமிலி எல்லாருமே ஒரு டூர் போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தரமான ஒரு சம்பவம் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் இன்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 11 o'clock நைட் கிளம்புறோம். கிளம்பி 23 to 25 சம்திங் தான் ரிட்டர்ன். ஸோ அது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வண்டி தான் கைஸ், இந்த வண்டியில தான் நம்ம போறோம். இப்போ என்ன அப்படின்னா, யாருக்கா சப்போஸ் இந்த வண்டி நான் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யார் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இந்த வண்டியை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அண்ணன் தான், நம்மளுக்கு பக்கத்து வீடு தான். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே அவங்களே எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கேயா டூர் போகணும் அப்படின்னா கூட நீங்க இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பசங்களுக்கு ரொம்ப ஏத்தமான பட்ஜெட்ல ஒரு டூர் போகணும், பட்ஜெட் டூரா போனோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த வண்டி. ஏன்னா கரெக்டா டிரைவருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியோட ஓனர் வந்து ஒரு வாலிப பசங்க தான். ஸோ இந்த இதுல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், இது வந்து அவங்களோட பர்சனல் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ட்ரிப் பிளான் அழகா பிளான் பண்ணி கொடுப்பாங்க. பேன் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் இந்தியால. எங்க பேன் இந்தியால உங்களுக்கு எங்க போனாலும் இந்த வண்டி பண்ணி கொடுப்பாங்க, டோன்ட் வரி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ரைட்டோட இந்த பஸ் எப்படி இருக்கு வேணும் அப்படின்னா, பஸ் டூர் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம நான் பஸ் டூர் கூட போடுறதுக்கு ஓகே, பஸ் டூர் கூட போட்டு விடுறேன் ஓகேவா? ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா போட் ஹவுஸ் ரீச் ஆகிட்டோம். இப்போ ஆலப்புழா வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு என்னோட பேக்ல பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நிற்கிறது தான் போட்டு. ஸோ இது 11 மணிக்கு தான் போட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 11 மணிக்கு போட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே போட்டுக்குள்ள போயிட்டு போட் ஹவுஸ்ல ஆலப்புழா லொகேஷன்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறோம் ஓகேவா? ஸோ இப்போ ஃபுல்லா நம்ம ஒன் டே ஃபுல்லா போட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் டே ஃபுல்லா இன்னைக்கு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock to 6 o'clock முடிக்கிறோம். ஸோ அந்த டைம்ல என்னென்னலாம் பண்றோம், போட் ஹவுஸ்க்குள்ள எப்படிலாம் இருக்கு, எப்படிலாம் வரலாம், நம்ம யார் மூலமா வந்தோம், எப்படி வந்தோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா. ஸோ இங்க வந்து ஏஜென்ட் எப்படி பிடிக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணதுனாலே போதும், உங்களுக்கு அவங்க எல்லாமே வழி காமிச்சிருவாங்க ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் வரவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், பட் ரொம்ப தெரியும்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மலையாளி தெரியும் அப்படின்னா பெட்டர் ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஒரு மலையாளி. ஸோ உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஓகேவா இருக்கும். இப்போ நம்ம இங்க பாருங்க கைஸ், நிறைய போட் இருக்கு கைஸ். ஆனா நீங்க இங்க வந்து பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து மறைப்பாங்க. எப்படின்னா ஏஜென்ட் மூலமா நிறைய பேர் வராங்க. பட் ஏஜென்ட்டா வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப காசு ரொம்ப அதிகமா பட்ஜெட் போட்டுருவாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டா நீங்க இங்கேயே வந்துடலாம் ஓகேவா? நான் லொகேஷன் பின் பண்றேன் கமெண்ட்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லொகேஷன் பின் பண்றேன், அதை யூஸ் பண்ணி டைரக்டா நீங்க இந்த லொகேஷனுக்கே வந்துருங்க. டைரக்டாவே எந்த ஒரு ஏஜென்ட்டுமே இருக்காங்க. ஏஜென்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல பேமெண்ட் கொஞ்சம் அதிகமா ஆகுற மாதிரி ஆகும். இப்போ நம்ம வந்திருக்கிறது இப்போ டைரக்ட் ஏஜென்ட் மூலமா தான் நம்ம வந்திருக்கோம். டைரக்டா நம்ம வரல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மாறுறதுனால நமக்கு தெரியாது. ஸோ ஏஜென்ட் மூலமா தான் வந்திருக்கோம். ஸோ பட் நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது யாருமே ஏஜென்ட் மூலமா வராதிங்க, டைரக்டாவே போட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஸோ நீங்க பாத்தீங்க இல்லையா, ஏகப்பட்ட போட் இருக்கு கைஸ். அப்படியே வாங்க, நான் கண்டினியூ பண்றேன், பாத்துக்கிட்டே வாங்க. இந்த போட்ல தான் கைஸ் நம்ம போறோம். போட்டோட பேரு மாலிக்கைலியா. ஸோ இப்போ இந்த போட்ல தான் போறோம். ஸோ போட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க கைஸ். செப்பல் உள்ள விட்டுருங்க. இங்க பாத்தீங்களா, இதுதான் மெயின் ஹால் கைஸ். மீன்ஸ் என்ட்ரன்ஸே இதுதான், ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே. ஒரு போட்டோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இதான் கைஸ். ஒரு வீடு மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு தான்
இங்கே இவ்வளோ அழகாக டைனிங் டேபிள் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே ரிசப்ஷன் மாதிரி. அப்புறம் இங்கே ஒரு அழகான ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். ஃபைட்டர் ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ இதில் ஸ்டார் கேஸ் இருக்குது. இது செகண்ட் ஃப்ளோருக்கு. ஸோ செகண்ட் ஃப்ளோர் எப்படி போகணுங்கிறது நம்ம காமிக்கிறேன் கைஸ், ஓகேவா. ஸோ இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூம் கைஸ். ஸோ இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய மிரர் ஒன்று இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம். கப்பல்ஸாக வந்தீங்க, ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ஏரியா கைஸ். ஆனால் ஒரு லைட்டாக இந்த வைப்ரேஷன் இருக்கு கைஸ். இந்த போட் ரன்னிங் ஆகுது இல்லையா. ஸோ மோட்டரோட லைட்டாக வைப்ரேஷன் இருக்கு. ஸோ பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் கைஸ். பாத்ரூம் ஷார்ட்டாக சொல்ல போனால் பாத்ரூம் டூர் கைஸ். ஸோ இந்த மாதிரி பாத்ரூம் டூர் இருக்குங்க. இது பாத் ஏரியா ப்ளஸ் இந்த ஏரியா. இதுதான் கைஸ் நம்ம போட் ஹவுஸோட இன்னொரு பெட்ரூம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா லாபி ஏரியா, கிச்சன் ஏரியா கைஸ். நம்மளுக்கு இன்னைக்கு மத்தியானம் இங்கே தான் சாப்பாடு. ஸோ இந்த ஏரியாவில் கிச்சன் சமையல் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு. இந்த ஏரியா நம்மளுக்கு கிச்சன் ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ இந்த செக்ஷனுக்கு பிறகு வரலாம் லாஸ்ட்ல. இப்போ நம்ம அடுத்த ஏரியா அடுத்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கவர் பண்ணிட்டே இருக்கலாம், ஓகேவா. இப்போ நம்ம மேலே போகலாம் கைஸ். ஃப்ளோரில் அப்படி போட்டுக்குள்ளேயே ஸ்டார் கேஸ் போட்டிருக்காங்க. ஸ்டார் கேஸ் எவ்வளோ சின்னதா எவ்வளோ காம்பாக்டான இடத்துல இவ்வளோ அழகாக ஸ்டார் கேஸ் போட்டிருக்காங்க பாருங்க கைஸ். இங்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு ஃப்ளோர் கைஸ். இங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சும்மா பார்ட்டி மாதிரி ஸ்பீக்கர் போட்டு இங்கே நீங்கள் சும்மா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இந்த போட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் என்ஜாய் 5 hours. சவுண்ட் விடு. கைஸ் இவ்வளோ நேரம் நம்ம ஏரியில் வந்து விட்டுருந்தோம் கைஸ். இந்த சைடில் ஏரியிலேருந்து வந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா அது ரொம்ப பெருசாகிட்டு கைஸ். போக போக பெருசாகிக்கிட்டே இருக்கு ஏரியா. இப்போ இது பார்த்தா கிட்டத்தட்ட கடல் மாதிரி இருக்கு. ஸ்பீடு போட் கூட ரன் பண்ணாங்க கைஸ். ஒரு ஆளுக்கு 300 rupees கேட்குறாங்க. 300 கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பீடு போட்டில் கூட நம்ம விசிட் பண்ணிட்டு வரலாம் கைஸ். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் கைஸ். இங்கே போட்லேயே தான் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ இப்போ நம்ம போட்டில் தான் இருக்கோம். ஸோ போட்லேயே விண்டோ எல்லாமே இருக்கும். இப்போ போட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஃபுட்டு இங்கேயே நம்மளுக்கு ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம 1 day புக்கிங்கில் வந்தோம் அப்படின்னா இங்கேயே ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கைஸ். இது வந்து ஒரு கூட்டு, அப்புறம் இது சிக்கன் கிரேவி, சாம்பார், ரசம், சாப்பாடு, அப்புறம் பழம், அப்புறம் ஊறுகாய், சாலடு எல்லாமே இருக்குது. எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு சப்போஸ் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா வாங்க, ஓகேவா கைஸ். இப்போ பாருங்க எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு என்னென்ன ஸ்பெஷல்னு காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீன் பிடிக்க தூண்டில் போட்டாச்சு கைஸ். சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 1 hour கழிச்சு இங்கே வந்து போட்டு எடுப்பாங்களா. ஸோ அது வரைக்கும் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம் கைஸ். உங்களோட மீன்லாம் ரொம்ப உஷாரா இருக்கு கைஸ். பாருங்க கைஸ், ஏகப்பட்ட மீன் இருக்கு. ஆனால் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. செம உஷாரா இருக்கு. இங்க பாருங்க. குருமிளகு அந்த ஏலக்காய் போனோம். பார்க்க நல்லா இருக்கும். சொல்றேன், இது வாட்டர் ஃபால்ஸ், ட்ரிபிள் வாட்டர் ஃபால்ஸ். டிக்கெட் எடுக்கணும். ஓகே ஓகே. ரொம்ப தண்ணி இல்ல, தண்ணி தான் இருக்கு. ஓகே. இது அப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜ். இதுக்கு மேல வண்டி போகாது, ஏறினு போட்டோ எடுக்கலாம். ஓகே. பிறகு பொன்முடி டேம் இடிக்குமே செகண்ட் டேம் உள்ள இப்படியே வந்து இதுதான் எக்கோ போயிடும். ஓகே. ஃபுல் தண்ணி கிடக்கு, வண்டி இறங்கி நிற்க, நமக்கு இறங்கி போட்டால் எக்கோ வரும். ஓகே ஓகே. பிறகு நாடுகாணி மவுண்ட் 360 வியூ தான். தோப்பில் ஏறி போகணும். வியூ பாயிண்ட்
இது காலையில சன்ரைஸ் பார்க்கலாம், சாயங்காலம் சன்செட் பார்க்கலாம். அது ஒண்ணு அது அப்படி இருக்கட்டும். இதான் ஆமா. இதுன்னு சொன்னா நம்ம இப்போ இங்க இருந்து எடுப்போம். இப்படி இந்த ரூட்டு அப்படியா? கோட்டப்பாறை வியூ பாயிண்ட் இருக்கு, நல்ல ஒரு வியூ பாயிண்ட். மேலே கோட்டப்பாறை வியூ பாயிண்ட் இருக்கு, நல்ல ஒரு வியூ பாயிண்ட் தான். அது பிறகு விரிவார வாட்டர் ஃபால்ஸ், நல்ல தண்ணி இருக்கு, கொஞ்சம் குளிக்கலாம். இங்க தண்ணி இருக்கு இது விரிவார வாட்டர் ஃபால்ஸ். இது டைகர் கேவ் இருக்கு. டைகர் கேப்புக்குள்ள ஒரு 50 ரூபாய் டிக்கெட் எடுத்து உள்ள போய் இந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் போற மாதிரி. பிறகு சின்ன ரோஸ் ரோடு இருக்கு. பிறகு டீ பிளான்ட் வியூ இருக்கு. டீ பிளான்ட் வியூ நல்லா இருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அருண் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா செகண்ட் டே காய்ஸ். செகண்ட் டே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா மூணார். இப்போ நம்ம இங்கேருந்து மூணார்ல ரூம் எடுத்துருந்தோம். ஸோ ரூமுக்கு நேற்று நைட்டே வந்துட்டு ரொம்ப டயர்ட்னோடனே உடனே எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து மூணார்லேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். மூணார்ல ட்ரெக்கிங் சொல்லியிருக்கு. அப்புறம் எக்கோ பாயிண்ட்டு, அப்புறம் எலிஃபண்ட் மீட்டிங் ஏரியா, அப்படி ஒரு 4-5 இடம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஜீப்பில் தான் போகணும், ஏன்னா நம்ம வந்த பஸ்ஸு அங்கே நிற்கி தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நிற்கி நம்ம வந்த பஸ் அந்த பஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த பஸ்லாம் போகாது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இந்த ஜீப் தார்ல தான் போறோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours நம்ம தார்ல மட்டும்தான், மவுண்டன் ஏரியா ஃபுல்லா ட்ரெக்கிங் ஏரியா, தார்ல மட்டும்தான் போக போறோம். அப்படியே வாங்க, மறக்காம லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மூணார்ல எங்க எங்க இருக்கு, என்னென்ன ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த ஜீப்ல தான் போக போறோம். கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் நம்ம ஃபேமிலி ஃபுல்லா போக போறோம். இப்படிதான் கைஸ் எழுந்திரிச்சு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ நம்ம கிளம்ப போறோம் இங்க இருந்து இந்த ஜீப்ல. ஜீப்போட கலர் பாருங்க கைஸ், அடிக்க வரப்பல இருந்தாலும் பட் கலர் அடி புளிமா இருக்கு. இதாங்க ஜீப்போட கலர். இப்போ இது ஒண்ணு 2 ஜீப்பு மொத்தம். இது ஒரு ஜீப்பு, அப்புறம் பிளாக் கலர்ல ஒரு ஜீப் இருக்கு. ஸோ அது நம்ம ரூம் கிட்ட இருக்கு, நான் காமிக்கிறேன். அதுவும் ஓகேவா? போயிட்டு இருக்க காமிக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க வந்தீங்கன்னா அந்த ஜீப் டிரைவ் பண்ணுங்க. ஜீப் சூப்பரா இருக்கு, போட்டோ எடுக்கலாம், வேற லெவல்ல விடுறாங்க ஜீப்ல. அதே மாதிரி இங்க கொடைக்கானல்ல எந்தெந்த டூரிங் பிளேஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஜீப்போட ஓனரே நமக்கு பாம்ப்ளேட்டோட காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த கிளிப்புமே இதுல ஆட் பண்றேன், அது பாத்துக்கோங்க. சப்போஸ் கான்டாக்ட் நம்பர் வேணா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. 5 பேர் எத்தனை ஜீப்ல அண்ணன் மட்டும் 7 பேர் ஏற்றுவாங்க. இந்த ஃபெசிலிட்டி இந்த ஜீப்ல மட்டும் தாங்க இருக்கு. நம்ம ஜீப்பை பாருங்க, அவன் ரஜினி என்ட்ரி கொடுத்த ஜீப் இந்த ஜீப் தாங்க. அவனோட கதை கேட்டாக்க அப்படின்னு சொல்றாங்க. தர்பார்ல கொடுத்த ஜீப்பை நான் வாங்கிட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் நம்மள தேடி ஃபேன்ஸ் வராங்கன்னு சொல்றாங்க. அந்த ஜீப் தாங்க இந்த ஜீப்பு. பாருங்க.